நெல்லை மாநகர பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்து வருகிறது. நெல்லை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள சூழலில் பொதுமக்கள் தகுந்த முன்னெச்சரிக்கையுடன் பாதுகாப்பாக இருக்க நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு இலங்கை கடலோர பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மதிய வேளையில் இடி மின்னலுடன் கனமழை செய்ய தொடங்கியது. இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மதிய வேளையில் இடி மின்னலுடன் கனமழை பெய்ய தொடங்கியது. மூன்றாவது நாளாக மழை தொடர்கிறது. நெல்லை மாநகர பகுதிகளான நெல்லை சந்திப்பு, கொக்கிரகுளம், முருகன்குறிச்சி, பேட்டை, பாளையங்கோட்டை டவுன் உள்ளிட்ட பகுதிகளிலும், புறநகர் பகுதிகளான முன்னீர்பள்ளம், மேலச்செவல், சேரன் மகாதேவி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இதனால் சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இருள் சூழ்ந்து காணப்படுவதால் சாலையில் செல்லும் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை ஒளிர செய்தவாறு செல்கின்றன. இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்திற்கு 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை வழங்கியுள்ள சூழலில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் நெல்லை மாவட்ட பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்து அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார். அதில் பொதுமக்கள் தகுந்த முன்னெச்சரிக்கையுடன் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும், மழை நேரங்களில் மரங்கள், மின்கம்பங்கள், நீர்நிலைகள் அருகில் செல்ல வேண்டாம் எனவும் அதில் குறிப்பிட்டுள்ளார். வரும் 3 நாட்கள் மிதமான முதல் கனமழை பெய்யும் என்றும், 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் எச்சரிக்கையுடன் இருக்கவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.